ஹலோ, வணக்கம், நமஸ்கார். வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம புது ட்ரிப்பு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:15. ஒரு 8-9 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். வீட்டிலேருந்தே கிளம்பி 1.5 மணி நேரம் ஆகுது. தர்மபுரி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். லெட்ஸ் see. நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கருத்தா? இப்போதைக்கு ட்ரிப் போயிட்டு எங்க போறாருன்னு ஒன்னும் சொல்லல. சேலம் போயிட்டு தான் சொல்லுவாராம். அதுக்கப்புறம் என்ன கருத்து வருதுன்னு பாப்போம். சேலம் போயிட்டு தான் நானே டிசைட் பண்ண போறேன். எல்லா ஊரும் போயாச்சு, எந்த ஊருக்கு போகணும்னு தெரியல. போன ஊரே திரும்பி திரும்பி போவோமே. கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பின்னாடி ஒருத்தன் கி அடிச்சு சாவடிக்கிறான் என்ன. இப்போ வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சத்தியமங்கலம் போகிறோம். அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து எடுத்திருப்பாங்க. சூரிய வம்சம், வானத்தை போல, இந்த மாதிரி பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் சரௌண்டிங்கில் தான். ஒரு வழியா இவரு நாங்க எங்க போறோம்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு எல்லா ஊரையும் தாண்டி தாண்டி குன்னூர் போறோம். A few moments later. ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம இந்த அழகான இடத்துல தான் இருக்கோம். இதுதான் நம்ம ஸ்டே. பாருங்கள் எப்படி இருக்கு. சுற்றி மலை, டீ எஸ்டேட், அதுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குன்னூரில் தான் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே வந்து தங்கலாம். ஸோ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்த தடவை வரத்துக்குள்ளே இது ஒரு பில்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கு. மேடம் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று தெரியுது, காட்டுறேன். இந்த இடத்துல தெரியுது, ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் லேம்ப்ஸ் ராக்கோட வியூ பாயிண்ட். பின்னாடி தெரியுது வந்து ஸ்லீப்பிங் லேடியா. ஒரு சத்தம் வந்து ஒரு ஆரன் சவுண்ட் இல்லை, சொல்றதுக்குள்ள ஆரன் அடிக்கிறாங்க. வெறும் பறவைகளோட சத்தமும் இந்த காத்தோட சத்தமும் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். இன்னும் 4 நாள் கழிச்சு அடிப்பான். அந்த ஃபால்ஸ் போகணும்பா, போலாமா? இப்படி கீழே குச்சி இப்படி இறங்கி 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 போனா இடம் கண்டுபிடிச்சிடலாம். இறங்கி இறங்கி போனா வேற ஊருக்கு போயிடுவோம். பரவாயில்லையா? குன்னூர்ல இருக்கிற டால்ஃபின் நோஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம லேம்ப்ஸ் ராக் அண்ட் ஸ்லீப்பிங் லேடி, அந்த டீ எஸ்டேட் கார்டன், அங்கேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஊட்டிலெல்லாம் ஜாக்கெட் போட்டு சுற்றுவாங்க, அதோட பிடிச்சிட்டு சுற்றுறாரு. நான் ஊட்டியிலேயே கொடை பிடிச்சி சுற்றுறோம். என்ன பண்ணுறது, அவ்வளோ வெயில். என்ஜாய். வெயில் வெயில். டால்ஃபின் நோஸ்க்கு 40 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்றதுக்கு எனக்கு தெரியல. பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நான் 40 ரூபா தரணும். என்ன மேடம்? லாஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் கிரீன் மீனில் போட்டுருக்காங்க. எங்கேப்பா போயிட்டுருக்கீங்க? மெயின் ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் ஹிஸ்டாரிக் சீன் வந்திருக்க இடத்துல தான் இருக்கோம். அதாவது கேத்தி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் அவர் இப்படி அந்த ஸ்டேஷனில் இருக்கிறோம். இங்கே தான் அந்த சீன் வந்து எடுத்துருக்காப்புல. அந்த போஸ்ட்டில் போய் இடித்து விழுற மாதிரியும். இது வந்து புது போஸ்ட்டு, மேபி அந்த காலத்தில் வேறு போஸ்ட்டாக இருந்திருக்கும். சூப்பர். இந்த இதை வந்து இந்த ஸ்ரீதேவி அவங்களும் நடந்து போகிற சீன்ஸும் இப்போது ரீசெண்டாக கூட நிறைய படத்தில் கூட இந்த ஸ்டேஷன் வருது. அழகான இடம். இடம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேத்தி. ஸோ குன்னூரில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேம்ப்ஸ் ராக், அப்புறமா அந்த ஃபோட்டோ வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஸ்லீப்பிங் லேடி சம்திங், அதுக்கப்புறமா டால்ஃபின் நோஸ், அப்புறம் ரிட்டர்ன் ஊட்டிக்கு வரும்போது இந்த கேத்தி இந்த வழியாக வாங்க. அந்த வழியாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். ரொம்ப ஃபேமஸான எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து எடுப்பாங்க. ஊட்டியில் எடுத்தாலே ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சாலே அந்த இடங்கள் தான் வரும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்படியே இந்த கேத்தி வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்கலாம். அந்த வழியாக போனீங்கன்னா ஊட்டி பேக் சைடு வழியாக நம்ம போய் ஊட்டிக்கு ரீச் ஆகிடலாம். ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டலாம். அப்படியே போய் இங்கே முட்டை வேண்டிதான் வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டினா. நம்ம வந்து கிராமத்து வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டி லேக் பார்க்கலாம். லேக் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு முடிஞ்சால் போட்டிங் போங்க. 1 டே அங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த நாள் என்ன பண்ணுறது தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சொல்கிறேன். ஓகே? Yes, absolutely.